ரியல் எஸ்டேட்ல நம்ம போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம வாங்க போற லேண்ட் வந்து அந்த லேண்டை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம என்ன பர்பஸ்க்காக லேண்ட் வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான லேண்டா இருக்கா அப்படின்றத கண்டிப்பா நம்ம செக் பண்ணி வாங்கணும். ஸோ அதை கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், கண்டிப்பா அது அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கோ ஒரு ஃபார்மிங் பண்றதுக்கோ இல்லை ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த மாதிரி பண்றதுக்கோ உள்ள ஒரு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு லேண்டு. அதை வந்து நம்ம ஒரு நான் அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து அதில் ஒரு பில்டிங் கட்டணும், இல்லை வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் பில்டிங் நம்ம கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம ஒரு அப்ரூவல் கண்டிப்பா வாங்குற மாதிரி இருக்கும். அக்ரிகல்ச்சரல் லேண்டை நான் அக்ரிகல்ச்சரல் லேண்டை மாத்துறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. கவர்மெண்ட்ல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம அதை வந்து ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி தான் வந்து அதில் நம்ம ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாவோ இல்லை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாவோ பில்டிங் பண்ணுறது எல்லாமே அதுக்கு தேவையான அப்ரூவல்ஸ் வாங்கி தான் நம்ம வந்து பண்ண முடியும். செகண்ட் டைப் ஆஃப் லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்றது கவர்மெண்ட்டே வந்து ஒரு ப்ராப்பர் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம வந்து வீடு கட்டிக்கலாம், ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம வீடு கட்டிக்கலாம், கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம பில்டிங்ஸ் வந்து கட்டிக்கலாம். ஸோ அந்த பில்டிங் அப்ரூவல் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து வாங்கியிருக்கிற லேண்டை வந்து நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் லேண்ட். கொடைக்கானல் மாதிரியான ஹில்லி ஏரியாஸில் ஒரு சில பகுதிகள் வந்து ரிசர்வ்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட லேண்ட் அந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் லேண்ட் அப்படின்ற மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லேண்டெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம செல் பண்ணவோ பை பண்ணவோ வாங்க முடியாது. அதில் நம்ம அப்ரூவல்லாம் வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே நேரத்தில் ஃபாரஸ்ட் லேண்டுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் எதுவும் இடம் வாங்க போறீங்க அப்படின்னா அதையுமே ப்ராப்பராக நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி அதை நம்ம வாங்கலாமா, நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்களோ, இப்போ பில்டிங்லாம் அதில் நீங்கள் கட்டணுன்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து அப்ரூவல்லாம் கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி தான் கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் லேண்டு, இப்போ புறம்போக்கு லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம லீகலாக வந்து வாங்க முடியாது, விற்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி புறம்போக்கு லேண்ட் கேட்டகரியில் நீங்கள் வாங்க போகிற லேண்ட் வந்து அந்த கேட்டகரியில் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் லேண்ட். இப்போ டெம்பிளுக்கு ரிலேட்டடாக டெம்பிள் சுற்றி இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளுக்காக வந்து கவர்மெண்ட்ல இருந்து அலாட் பண்ணி கொடுத்த லேண்டாக இருக்கும். அதையுமே பார்த்தீங்கன்னா லீகலாக பை பண்ணவோ செல் பண்ணவோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெம்பிள் பக்கத்தில் நீங்கள் எதுவும் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குற அந்த லேண்ட் வந்து டெம்பிள் லேண்ட் கேட்டகரியில் அந்த பட்டால வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பட்டால பார்த்துருப்பீங்க, நஞ்சை புஞ்சைன்னு போட்டிருப்பாங்க. இந்த ட்ரை லேண்ட் வெட் லேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய கேட்டகரி. நம்ம வாங்கக்கூடிய அந்த லேண்டோட அந்த சாயில் டைப் எப்படி இருக்கு, இப்போ ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிற லேண்டா, இல்லை ஃபார்மிங் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, இப்போ அக்ரிகல்ச்சரல் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அது ட்ரை லேண்ட் கேட்டகரியில் இருக்கா இல்லை வெட் லேண்ட் கேட்டகரியில் இருக்கா, அதில் நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு வந்து ப்ராப்பர் அப்ரூவல்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வாங்கணும்.